ஹரி ஓம் ஜெய் வாராகி. வாழ்க்கையில் எல்லோரும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அன்னையின் அருளால் எல்லோரும் சந்தோஷமாகவே இருக்கலாம். இப்போது வாராகி மாலையில் 4வது பாடல். இது ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை பாராயணம் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சாதிக்க முடியும். இதனுடைய பிரயோக முறையை நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். படிக்கும் பெரும்புகழ் பஞ்சமி அன்பர் பகைஞர் தமை அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடர்கொண்டு தோல் மாலை இட்டு குழாவி மன்றில் நடிக்கும் வாராகி 14 உலகும் நடுங்கிடவே அப்படின்ட்டு பாடல். இது ரொம்ப இந்த பாடலுடைய அர்த்தத்தை இப்போ பார்க்கலாம். பஞ்சமி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது படிக்கும் பெரும்புகழ் பஞ்சமி. யார் அந்த பஞ்சமி அப்படின்னா சப்த மாதாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 மாதாக்கள், அதாவது பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி அப்படின்ட்டு ஒரு 7 மாதாக்கள் இருக்காங்க. சப்த மாதாக்கள் பேர். நம்ம ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சப்த மாதாக்கள்ட்டு 7 சிலைகள் இருக்கும். அதில் நம்ம எண்ணி பார்க்கும்போது 5வதாக வர்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்மா வாராகி. அதனால தான் அவளுக்கு பஞ்சமி அப்படின்னு ஒரு பேர். இன்னொரு அர்த்தம் பார்த்திங்கன்னா தொழில்கள். இறைவனுக்கு ஒரு 5 தொழில்கள் இருக்குது. என்னென்ன தொழில்கள் இறைவனுக்கு? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் அப்படின்னு 5 தொழில். அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம் அப்படின்ட்டு 5 தொழில் இறைவனுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 5 தொழிலில் பார்த்திங்கன்னா 5வது தொழில் என்னது? அனுகிரகம், அதாவது அருளுதல். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்பாள் வாராகி இதில் 5வதாக இருக்கா சப்தமாதாக்கள். இது 5வதில் இருக்கும்போது தொழிலில் பார்க்கும்போது 5வது தொழில் அருளுதல், அதாவது அனுகிரகம் பண்ணக்கூடிய மகா சக்தியாக நம்மளுடைய அன்னை இருக்கா. அப்போ அப்பேற்பட்ட அந்த அன்னையை யார் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறோமோ, படிக்கும் பெரும்புகழ் அப்படின்னு வருது இல்லையா, யார் யாரெல்லாம் படிக்கும், என்னத்தை படிக்கிறோம்? அன்னையுடைய சகஸ்ரநாமம் ஆகட்டும், இப்போ நம்ம பாடிக்கிட்டு இருக்க அந்த வாராகி மாலை ஆகட்டும், இல்லைன்னா அன்னையுடைய அஷ்டகம், அர்ச்சனை, இந்த மாதிரியான அன்னையுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் நம்ம படிக்கிறோமோ எதுவுமே எனக்கு தெரியாது, பரவாயில்லை, ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் வாராகி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா. அதை சொல்லிகிட்டே இருந்தோம்னா அப்பேற்பட்ட அன்பர்களை யார் யாரெல்லாம் எதிரியாக நினைக்கிறாங்களோ, பகைஞர் தமை அவள் யார் யாரெல்லாம் எதிரியாக நினைக்கிறாங்களோ அந்த எதிரிகளுடைய என்ன பண்ணுவாலாம்? அந்த எதிரிகளை இரும்பு தடி கொண்டு. இரும்பு தடி கொண்டுன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு தடி? இரும்பு தடி. இரும்பு தடின்றது என்னென்னா அவள் கையில் வச்சுருக்க உலக்கை இருக்குது இல்லைங்களா, அந்த உலக்கைக்கு இரும்பு தடின்னு ஒரு விஷயம் பேர். இப்போ தண்டனை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம்? சில இடங்கள் தண்டனை கொடுக்கறதுக்கு கொம்பு வச்சு அடிக்கிறாங்க இல்லைங்களா, கொம்பால் அடிக்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணுறாலாம்? எதிரிகளை தண்டிக்கிறதுக்காக இரும்பு தடி கொண்டு. இன்னொன்று, இரும்பு தடிங்கிறது யமனுடைய ஆயுதம். யமன் கையில் இரும்பு தடி வச்சுருப்பாராம். இரும்பு தடியை வச்சு தான் யமன் என்ன பண்ணுவாராம்? நம்மளை அடித்து நம்மளோட உயிரை அவர் எடுத்துகிட்டு போவார் அப்படின்னா. அப்போது அம்பாவை பூஜை பண்ணுறவங்க இரும்பு தடி என்ன காக்குது? யமன் கையில் இருக்க அந்த ஆயுதம் அன்னைக்கிட்ட இருக்குது. அப்போ யம பயம் நம்மளுக்கு கிடையாது. யமனை போய் நம்மளுடைய பயம், நம்மளுக்கு யம பயம் இருக்காது அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படியும் எடுத்துக்கலாம். அந்த இரும்பு தடியை கொண்டு என்ன பண்ணுறாலாம்? பேய் மாதிரி குதிக்கிறாளாம். இப்போ யாராவது கோபம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? பேய் மாதிரி குதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் அம்மா என்ன பண்ணுறாலாம்? பேய் மாதிரி குதிக்கிறாங்களாம். யார் மேலே குதிக்கிறாங்களாம்? எதிரிகள் மேலே. நம்மளுடைய எதிரிகள் மேலே பேய் மாதிரி குதித்து அவங்கள கிழித்து அவங்க ரத்தத்தை குடித்து அவங்க குடல் இருக்குங்க இல்லைங்களா, அந்த குடலை எடுத்து அப்படியே மாலை மாதிரி போட்டுக்கிறாளாம். நாரசிம்ஹி அப்படின்னு ஒரு நாமாவளி அம்பாளுக்கு உண்டு. அதாவது நரசிம்ஹருடைய சக்தி நாரசிம்ஹின்னு பேர். நரசிம்ஹர் என்ன பண்ணார்? அந்த அசுரனை கிழித்து அவனுடைய குடலை எடுத்து தோல் மாலையாக போட்டுன்ற மாதிரி அந்த அவருடைய இறைவனுடைய சக்தி தானே. வராகமூர்த்தியுடைய சக்தி வாராகி. அப்போ பிராமினா பிரம்மனுடைய சக்தி பிராமி, கௌமாரி குமரனுடைய சக்தி கௌமாரி. அந்த மாதிரி ஒவ்வொரு சக்திகளும் இருக்கும்போது இந்த வாராகி என்ன பண்ணுறா? அதே போல் நாரசிம்மி
இப்போ நரசிம்மனுடைய சக்தி நாரசிம்மி மாதிரி இப்போ என்ன பண்ணுறாலாம், அந்த எதிரிகளுடைய குடலை கிழிச்சு, அப்படியே அந்த எதிரிகள் உடலை கிழிச்சு குடலை எடுத்து மாலையாக போட்டுண்டு அப்படி குதிக்கிறாளாம். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அப்படியே குதித்து நம்ம வீட்டு வாசல் முன்னால் வந்து நிற்கலாம். குலாவி மன்றில் அப்படின்னு அர்த்தம். குலாவி மன்றிலாம் நம்ம வீட்டு வாசல் முன்னால் நிற்கிறாளாம். என்ன பண்ணுறாளாம், விற்கிறது அது சும்மா நடிக்கும் வாராகி. இது நம்ம என்ன நினைக்கிறோம், இது பெரிய விஷயமா நினைக்கிறோம். ஐயோ எனக்கு அவன் எதிரிகளாக இருக்கானே, அம்மா இந்த மாதிரி பண்ணுமா, இது பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இது வந்து அவளை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறதான். அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு கம்பர் வந்து ராமாயணம் கம்பராமாயணம் எழுதும்போது அவர் வந்து சொல்லுவார், அழகிலா விளையாட்டுடையார். இதில் விளையாட்டாக பகவான் செய்கிறானாம். யார், இறைவன் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து விளையாட்டாக செய்கிறான் கம்பர் முதல்ல ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறார். அதே போல் தான் இங்கே நடிக்கும் வாராகியாம். இவர் நடிக்கிற ஆக்டிங், ஒரு நடிப்பு மாதிரி, ஒரு ஆக்டிங் மாதிரியும் இது அம்மாளுக்கு. ஒவ்வொரு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாளாம். எப்படி வரான், 14 உலகம் நடுங்கிடவே 14 லோகம் நடுங்கிற மாதிரி வந்து நிற்பாலாம். இது அவளுக்கு ஒரு நடிப்பான். இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். இந்த பாடலில் நம்மலாம் பாராயணம் பண்ணும்போது நம்மளுடைய எதிரிகளை இந்த மாதிரிலாம் அம்பாள் பண்ணுவா அப்படின்னு பாடலில் எழுதியிருக்கார். ஆனால் உண்மையாக நடக்குமா அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இதை பாராயணம் பண்ணுறேன், என் எதிரி இந்த மாதிரி ஆயிடுவானா, இந்த மாதிரி அம்பாள் முன்னால் வந்துடுவாளா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்ன இதனுடைய சூக்ஷ்மமாக என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வெளியில் கிழிச்சு போட்டுப்பாளான்றது அடுத்த பிரச்சனை. என்னென்னா, நம்மளுடைய எதிரிகளை நம்மக்கிட்ட அணுக விட மாட்டா. இதனுடைய ஸ்தோத்திரத்துக்கு மோகனம் தன்மை இந்த ஸ்தோத்திரத்துக்கு உண்டு. மோகிக்கும் தன்மை இந்த பாடலை 4வது பாடலை படிக்கும்போது நம்மளுக்கு மோகிக்கிற தன்மை நம்ம இந்த பாடலுக்கு உண்டு. இந்த பாடல் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண 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 ஜபம் பண்ண பண்ண பாராயணம் பண்ண பண்ண நம்மளுக்கு எதிரிகள் நம்மளுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. நம்மளை நோக்கி கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்தணும்னு வரவன் கத்தியை போட்டு நம்மளோட இணக்கமாக போயிடுவான். அதுதான் இந்த விஷயம். இந்த பாடலை படிக்க அதுதான் நடக்கும். அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை பிரயோகம் பண்ணும்போது தவறான எண்ணத்தில் இதை நம்ம பிரயோகம் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எதிரியே இல்லாதவன் தப்பு அவன் பண்ணலை, நம்ம தப்பு பண்ணிவிட்டு அவனை அழிக்கணும் நம்ம இந்த பிரயோகம் பண்ணோம்னா அது நம்மளுக்கே திருப்பி அடிக்கும். இது அற்புதமான ஒரு மந்திர பாடல். இந்த பாடலுக்கு உண்டான பிரயோகம் இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா, ஒரு பஞ்சமி திதியில் இரவில், அதாவது இரவு ஒரு 9 மணிக்கு மேலே இந்த பஞ்சமி தீதியில் பண்ணணும். அன்னை வாராகியுடைய படம் இருந்தால் வீட்டில் வச்சுக்கலாம். இல்லை விளக்கில் அம்பாலை ஆவாகனம் பண்ணிவிட்டு செவ்வரளி புஷ்பத்தால் அம்பாலை அலங்காரம் பண்ணிவிட்டு பாவக்காய் எடுத்துக்கங்க. பாவக்காய் தெரியும் இல்லையா, அந்த பாவக்காவை எடுத்து கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த விதைகளெல்லாம் எடுத்துட்டு அந்த பாவக்காவில் வேப்ப எண்ணெய் விடுங்க. வேப்ப எண்ணெய் விட்டு சிகப்பு கலர் திரி போடுங்க. சிகப்பு கலர் திரி போட்டு ஒரு பாவக்காவை கட் பண்ணால் 2 விளக்கு வந்துடும் இல்லையா. அந்த 2 விளக்கு கீழே உப்பு வச்சு, உப்பு மேலே அந்த பாவக்காவை வச்சு சிகப்பு கலர் திரி வேப்ப எண்ணெய் போட்டு இந்த பாடலை பாராயணம் பண்ணணும். மினிமம் 11 முறை, மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ பாராயணம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாராயணம் பண்ணணும். ஸ்ரத்தையாக பக்தியாக பண்ணணும். பண்ணி எனக்கு இந்த மாதிரியான எதிரிகள் தொல்லை இருக்கம்மா, அதை நீக்கி கொடுமா அப்படின்ட்டு நம்ம அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம்னா தொடர்ந்தால் போல் ஒரு 11 பஞ்சமியாவது நம்மளுடைய பிரார்த்தனை, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 11 பஞ்சமியோ இல்லைன்னா 21 பஞ்சமியோ நம்ம அந்த மாதிரி பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி அன்னை நம்மளுக்கு அருள் புரிவாள். இது அனுபவபூர்வமான ஒரு விஷயம். இதை எல்லாரும் பயன்படுத்துங்க. எல்லாம் வல்ல அன்னையினுடைய பேர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். அடுத்த பதிவில் அன்னையினுடைய அடுத்த பாடலை பார்க்கலாம். ஹரி ஓம் ஜெய் வாராகி. ஹரி ஓம் ஜெய் வாராகி. ஹரி ஓம் ஜெய் வாராகி.